டேய் பார்த்து சீக்கிரம் வாடா, இந்த பக்கம் பாம்பு வரும். ஆமா, அந்த பால்காரனுக்கு காசு கொடுத்தியா? அவன் எப்போ பால் போட வரான் பாரேன். ஒன்று 8 மணிக்கு வரான், இல்லைன்னா 4 மணிக்கு வரான். என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன்? நேற்று நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். டேய் என்னடா? டேய் என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. மெயின் கேட் திறந்து வச்சிருக்கேன், வரும்போது பூட்டிட்டு வா. ஹலோ. ஹாய்க்கா. சொல்லுடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டி. அப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பாடு? இல்லடி, எனக்கு மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கு மட்டும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்டி வரியா வீட்டுக்கு? இப்போ வேணாம், நான் காலையில் வரேன். சரி, உங்ககிட்ட மாதவ் கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது பார்சலோ கொடுத்தானா? கொடுத்தானா? என்னடி சொல்கிற? ஆமாங்க்கா, அவனுக்கு சின்ன வயசில் நான் ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணேன். அந்த வாட்ச் கூட தேங்க்யூன்னு ஒரு பேப்பரில் போட்டு பார்சல் அனுப்பி வச்சுருக்கான். என்னடி சொல்கிற? ஆமாங்க்கா, தேங்க்யூன்னு போட்டு இருந்துச்சு. எனக்கு ஏதோ சம்திங் ராங்னு தோணுது. ஒரு சில நாளாகவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட இன்னும் ஆளையே காணோம். ரூம்லேயே தான் இருக்கான். காலேஜுக்கும் ஒழுங்காக போகிறது இல்லை. என்ன தான் நினச்சிட்டு இருக்கானே தெரியல. காலேஜ் போகாமல் ரூம்லேயே இருக்கானா? நீங்கள் போய் கொஞ்சம் பார்க்குறீங்களா? அப்படி உள்ள என்ன தான் பண்ணுறான்னு தெரிலடி. எப்பயுமே அவன் டோர் லாக் பண்ணி தான் வச்சுருப்பான். வந்துட்டான். பாய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். டே, சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். இட்லி இருக்குது, சாப்பிட்றியா? ஹலோ.
மா பா வரேன்ப்பா. நேற்று இன்னமும் அந்த கத்துனீங்க. காலிங் பெல்லும் வேலை செய்யல, ஒன்றும் வேலை செய்யல. எப்போ வருவீங்க? அடுத்து நாளைக்கு வீட்டுக்கு போவேணாமா நாங்கள்? வரேன். மா டேய், என்னடா? டேய், ஏன்டா இப்படி பண்ண? முதல்ல உட்கார். என்னாச்சு? ஹாய் மாதவ். ஹாய். எப்படி இருக்க? சரி, நேற்று நாள் எப்படி போச்சு? Madhav, I may not know what pain you're currently going through, but I just want to try to understand you. ஓ, அப்போ இது நடந்தது அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? ஓ, அப்போ இதுவே உனக்கு அவன் சொல்லி தான் தெரியுது, கரெக்டா? ஓ, அப்போ அந்த கம்ப்ளைண்ட்னால நீ நல்லா பண்ணியும் உன்னை வேணும்னே ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதை விட இன்னும் ஒன்று பெருசாக நடந்துச்சு. Cheating, betrayal in life and growth, both at the same time, isn't an easy pill to swallow. இவ்வளோ நடந்துருச்சுன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமான எண்ணங்கள் வரதா செய்யும். கடந்த சில நாட்களாக நைட்லலாம் தூக்கம் வருதா? முடியல, என்னால் ரொம்ப நாளாக இருக்க முடியல சந்தனா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கேரி திஸ் பர்டன் ஆல் அலாங். ரொம்ப நாளாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறியா? புரியுது மாதவ், இது உனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நாள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டே பார்ப்போம். லெட்ஸ் டேக் ஒன் டே அட் அ டைம். ஷல் வி கோ அண்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர் மாதவ்? அக்கா, நான் மாதவ் மற்றவங்களாம் கூப்பிட்டு பீச் போகலான் இருக்கேன், வரீங்களா?
இது டீல சக்கரை போட மறந்துட்டியா? ஏன் உனக்கு கை இல்லையா? நீ எடுத்து போட்டுக்கொண்டே தானே. சக்கரை போட மறந்துட்டியான்னு தானே கேட்டேன். அதுக்கேண்டி கத்துற? கத்துறா? நான் எங்கப்பா கத்துறேன்? தோ இப்ப கத்துனியே உங்க அப்பா மாதிரி. இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம லூஸ் மாதிரி பேசுற? லூஸ் தான்டி, நான் லூஸ் தான். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இங்க நிக்கிறேன் பாத்தியா, நான் லூஸ் தான். ஏன் ஏன் ஹலோ ஹலோ பெரியம்மா, நான் சுரபி பேசுகிறேன். சொல்லுமா. தெரியுது. முக்கியமான விஷயம் பெரியம்மா. நீங்கள் இப்போ ஃப்ரீயா? ஃப்ரீ தான், சொல்லுமா. இங்கே மாதவ் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் சிந்தனா வந்தால் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா. அவங்க போகிறாங்க. கொஞ்சம் நீங்கள் என்னன்னு சொல்லி போய் பார்க்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அப்புறம் இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. ஓகே பாய். சொல்ல நீ பாட்டில் போயிட்டே இருக்கல. யாருமே உனக்கு இப்போ தெரியாதுடி. அங்கே மாதவ் சூசைட் பண்ணிக்கிறேன்னு பீச்சில் சுற்றிட்டு இருக்கான். நான் போய் அவனை காப்பாற்றிட்டு வரேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சாவரியா டி சாவரியா டி செத்துட்டியா? சாவேண்டா. ஹலோ, சொல்லுங்க பெரியம்மா. எது? ஆமா, செத்து கிடக்கா? இங்க பாருங்க, இங்க இங்க. என்ன மாதவ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன மாதவ், உனக்கு தலைவலியாமே? என்ன மாதவ், என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு ஏதாச்சும் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டியா? பொண்ணா பையனா யாராவது உன்னை சீட் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மாதவ். அப்படியே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாட்டு போயிட்டே இருக்கணும். அங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? லைஃப் ஃபெயிலியர், ஒய்ஃப் ஃபெயிலியர், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா மாதவ். இந்த கோபம் கூட இல்லாமல் இருந்தால் எப்படி மாதவ்? அவங்களே பேசிக்கிட்டு இதை விட மோசமாக எவ்வளோ பேர் கை காலு கண்ணு இல்லாமல் இருக்காங்க. பெரியம்மா ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் சும்மா இருமா. இதையால சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. உக்ரைன் போல எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? கால் பண்ணுடி. வரேன் தான் சொன்னா. இரு கால் பண்ணுறேன். அப்பாடி வந்துட்டியாடி? போய் நிறுத்துடி. ஏதாவது சொல்லி அதிகமாயிட போகுது. போய் நிறுத்து. அட இருங்க, வாழ்க்கைன்றது ஒரு படிக்கட்டு மாதிரி. ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஏறும்போது தடுக்கி கூட விழலாம். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி, எதுக்கு நீ மிதிச்ச? நான்லாம் மிதிக்கல. தெரியும்டி உன்னை பத்தி. 10 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த மிதி மிதிச்ச. நீ தான் மிதிச்சிருப்ப. சரி விடு. நீ அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு பேச விட்டு கேட்கணும். தான் ஒர்க் ஆகும். சொந்த பெரியமாக்கு தெரியாதா எது ஒர்க் ஆகும்னு? அவனுக்கு சின்ன வயசுல ட்ரெஸ் போட்டு தூக்கி வளர்த்ததே நான் தான். இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலம் இல்லடி. மாதவ், பீச் எப்படி இருக்கு இப்போ? மனசுக்கு எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப பாரமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை. எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வீண் சிரமம்? மனசுக்கு பாரமாக இருக்குன்னா உன்னை ஒரு பேர்டனாக பார்க்குறியா மாதவ்? நான் வேர்த்தே இல்லை சிந்தனா, விடு. இப்போ சூசைட் பற்றி நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம், வெளியில் போனால் கூட திருப்பி ஒரு குரல் கேட்குது, சாவுன்னு சொல்லுது. காதில் சாவுன்னு சொல்லுதா? ஆமாம், வெளியே போனால் கூட சுற்றி இருக்கிறவங்க என்னைய பற்றி பேசுகிற மாதிரியே தோணுது. ஓ, உன்னை பற்றி பேசுகிறாங்களா? இப்போ
தற்கொலை எண்ணம் வருதா? போன தடவை வரும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்டா வாழணும்னு இருந்துச்சு. விடிய காலையிலேயே முழிப்பு வந்துருச்சு. தூங்கவே இல்லை. சார்ஜர் பின் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி வாயில் வச்சேன். ஒன்றும் ஆகலை. சரி ஃபேனில் தூக்க மாட்டிக்கலான் இருந்தேன். மாட்டிக்கிட்டேன். சார்ஜர் பின்னு கயிறு இதுக்கெல்லாம் முன்னாடினா அப்பா சூசைட் பண்ணி இறந்தது தான். மற்றபடி பெருசாக இல்லை. இவனை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும். ஆமாண்டி, முதல் வேலையாக அதான் பண்ணணும். மாதவ், இந்த அளவு நீ யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணியிருக்கனா, யூ மைட் பி கோயிங் த்ரூ சம் டஃப் டைம். யோசிச்சு பாரு, பீட் பாக்ஸிங் சாம்பியன் நீ. ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க. ஷட்டிலாக நீ அவ்வளோ சூப்பராக ஆடுவ. ஸ்கூலில் ஜோனல் கிளஸ்டர்லலாம் கப் அடிச்சிருக்க. அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டஃப் டைம்ஸில் கூட இருந்திருக்க. யோசிச்சு பாரு. தேங்க்யூ ப்ரோ. உங்களை ஆக்சுவலாக எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியே. எங்கே? பரவாயில்லப்பா, இட் வாஸ் அ நைஸ் கேம். ஓகேங்க, தேங்க்யூ. அப்புறம் மாதவ், காலேஜ்லாம் எப்படி போகுது? எக்ஸாம்லாம் போன வாரம் தான் முடிஞ்சது. ஏதோ பண்ணியிருக்கேன். சூப்பர் மாதவ். ஞாபகம் இருக்கா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1 மார்க்கில் சென்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு அழுது ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணியே? அது ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஆக்சுவலி சாரி மாதவ், அன்னைக்கு உன்னை நான் அடிச்சிருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. இப்போ நான் ஒரு மாதிரி இருந்தேன். ஆமாம், நல்ல வேலை சிந்தனா வந்தா. அவள் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஹே, உண்மையாடி, நான் பாட்டுக்கு முறைச்சிட்டு கோச்சிட்டு உட்காந்துட்டேன். அவனுக்கு அந்த தாட்ஸ் இன்னும் அதிகம்தான் ஆகிருக்கும். நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ண. தேங்க்ஸ் சந்தனா ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். இந்த மெடிக்கேஷன்ஸ் அந்த தெரப்பி செஷன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் யோசிக்கிற விதமும் இந்த உலகத்தை பார்க்குற விதமுமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவ்வளோ வருஷமாக அப்படியே வாழ்ந்திருக்கேன். விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. ம்